மூப்பனார் வந்து ராஜீவ்காந்தி வாழப்பாடியோட சேர்ந்து அரசியல் பண்ணும்போது எல்லா சட்டமன்ற கட்சி தலைவர் கையெழுத்து வாங்கி மூப்பனாரை சட்டமன்ற கட்சி தலைவராக்கினாரு பீட்டர் அல்போன்ஸ் சகோதரர். ராஜீவ்காந்தி எல்லா எம்பிக்களுக்கும் சீட்டுன்னு சொன்னார். இப்போ நீங்கள் வந்து ஒரு லிமிட்டை தாண்டி அண்ணாமலை அவமதிக்கிறீங்க. அண்ணாமலை என்ன சொல்கிறாரு? நான் எடுத்த ஓட்டுக்குள்ளே சீட்டில் வாங்குங்கிறீங்க. நீங்கள் உங்கள் ஆட்களை வச்சுக்கிட்டு 30 சீட்டு போதும் 25 சீட்டு போதும்னு சொன்னால் 2.5% வரும். ஏற்கனவே 2021 2.7% ஓட்டு எல்முருகன் தலைமையில் எடுத்ததுனால தானே 24 இந்த கட்சி இது என்ன ஓட்டு, செப்ப ஓட்டு, இதுக்கு பதிலாக பாஜக தள்ளி விட்டா 5% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு வரும்னு பாஜக தூக்கி அடிச்சாரு. செங்கோட்டை இன்னைக்கு என்னவோ பேசிட்டு திடுறாரு. அவரே அன்னைக்கு பாஜகவுக்கு வந்து முஸ்லீம் ஓட்டு நஷ்டம்னு அவர் தான் சொன்னார். சிவி சண்முகம் ஆதாரம் என்கிட்ட இருக்குது, பாஜகவுக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு வராதனால தோத்தோன்னு சொன்னார். ஜெயக்குமார் இன்னைக்கும் அதை சொல்லுவார். ஸோ நீங்கள் என்ன கணக்கு போட்டீங்க? பாஜகவை கலத்தி விட்டுட்டா உங்கள் கட்சி பலம் பெற்றுரும். உங்கள் கட்சிக்கு வந்து 2.7 விழுக்காடு ஓட்டு தான் போகும். நமக்கு ஒரு 5-6 விழுக்காடு அடிப்படை அதிமுக ரெட்டலை ஓட்டு வரும்னு சொன்னீங்க. வரலையே.